ரூ. 50,000 வர்த்துள்ள டீலை வந்து எங்களுடைய சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட் வந்து 3 நாள் க்ளோஸ் பண்ணாரு. இவ்வளோ பெரிய டீலை தான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் க்ளோஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு பின்னாடி இருக்க ஃபார்முலா என்னன்னா 3 ஸ்டெப்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் என்ன செல் பண்ணுறீங்க, என்ன ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறீங்க அதுன்றது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்னன்னா அந்த ஆஃபருக்கான டார்கெட் ஆடியன்ஸ். சரிங்களா? தேர்ட் ஒன், அந்த டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் எப்படி ரீச் அவுட் பண்ணுறீங்க அப்படின்றது மேட்டர். ஃபர்ஸ்ட் 2 விஷயத்தில் பீப்புளுக்கு ஓரளவுக்கு தெளிவு இருக்குது. அதாவது என்னன்னா அவங்க என்ன செல் பண்ணுறாங்க, என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க, என்ன ப்ராடக்ட், என்ன சர்வீஸ்ன்றது தெளிவுலாம் இருக்குது. அதுலேயும் சில மாற்றங்கள் தேவைப்பட்டது. செகண்ட் ஒரு விஷயம் என்னென்னா யாரை போய் ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்றது. அது எங்கே போய் ரீச் அவுட் பண்ணணும், அதுக்கெலாம் வந்து நிறைய இருக்குது. ரைட், கூகுள்லேருந்து இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ட்விட்டர், இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. தேர்ட் விஷயத்தில் தான் பீப்புள் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணாங்க. ஒன்று, கான்டென்ட் போட்டாங்கன்னா இன்பவுண்டில் மோட்டிவேஷனல் கான்டென்ட்டாக போட்டு தள்ளிடுறது. நான் எந்திரிச்சேன், தூங்கினேன், இந்த மாதிரி போட்டு. செகண்ட் ஒன்று என்னன்னா அவுட்ரீச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மெசேஜில் செல்லிங். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் மெசேஜில் செல் பண்ணால் நீங்கள் அதை வாங்குவீங்களா? ரைட், வாங்க மாட்டோம் நம்ம. ஸோ நாங்கள் அதை எப்படி மாற்றணும்னா 3 ஸ்டெப்ஸாக மாற்றும். ஃபர்ஸ்ட் ஒன், உங்களோட மெசேஜோட கோல், ஃபர்ஸ்ட் மெசேஜோட கோல் என்னவா இருக்கும்னா அந்த கான்வர்சேஷன் ஓப்பன் அப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஐஸ் பிரேக் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். செகண்ட் ஒன் என்னன்னா சாஃப்ட் பிச், உங்களோட ஆஃபரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. தேர்ட் ஒன் என்னன்னா காலை புக் பண்ணணும். கான்வர்சேஷன்லையுமே எந்த இடத்துலையும் வந்து உங்களுடைய சேல்ஸ் தான் ஃபோக்கஸாக இருக்காது. சரிங்களா? இப்படி பண்ணும்போது தான் வந்து ஒரு கால் வந்து புக் ஆகும். அந்த காலில் தான் நீங்கள் போய் செல் பண்ண போறீங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியும் பில்ட் பண்ணோம். இந்த 3 சேலஞ்சும் நாங்கள் பில்ட் பண்ணோம். அந்த சேலஞ்சில் தான் இந்த பர்சன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 டீலை க்ளோஸ் பண்ணி. இந்த மாதிரி எந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இன்புட்ஸை வச்சு உங்களுடைய த வே ஆஃப் ரீச்சிங் அவுட், த வே ஆஃப் கான்டென்ட் கிரியேஷனை மாற்றிக்கோங்க. அதனால உங்களுக்கான நிறைய லீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆல் தி பெஸ்ட் கைஸ்.